இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற மைனஸ்களை நம்ம சொல்லும் பொழுது இது நல்ல திரைப்படம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருக்கிற மைனஸ்களை நம்ம மனசுலேருந்து சுட்டி காட்டியிருக்கோம். ஆனாலும் இது ஒரு ஃபீல் குட் திரைப்படம் தான். இதை குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம நிச்சயமாக திரைப்படத்தை பார்க்கலாம் தான். அதற்கு காரணம் இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ், முதன்மையான ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, வன்முறை என்பது எதற்குமே தீர்வு கிடையாது. அஹிம்சை தான் மிகச்சிறந்த ஆயுதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முனைந்ததே இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அப்படி சொல்ல வந்த இந்த விஷயத்தை ரொம்ப நீட்டி நெளிச்சு, ஐயோ எப்படா இந்த காட்சிகளை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லென்த்து பண்ணி சொன்ன விதம் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். படத்துக்கு ஒரு வில்லன், ஒரு நெகட்டிவ் ஷேட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே திணிக்கப்பட்ட கதாபாத்திரமாகவே வருகிறார் நடிகர் அருண் விஜய் அவர்கள். எதற்காக இவருக்கு தனுஷின் மீது ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு வன்மம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் நுட்பமாக சில காரணங்களை சொல்லியிருந்தா அது ரொம்ப தெளிவாக ரசிகர்களால் ஏற்றுக்க முடிஞ்சிருக்கும். அப்படி சொல்லாமல் விட்டது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனாலும் அப்படியான எந்த காரணங்களும் இல்லைனாலும் எனக்கு இவனை பிடிக்கல, இவனை எனக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகபாவனைகளிலேயே இந்த படத்தினுடைய நுட்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிற நடிகர் அருண் விஜயனுடைய நடிப்பு இந்த படத்தினுடைய ப்ளஸ்.